கார மீன் கிடச்சிதுன்னா கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு இது மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். 10 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், கொஞ்சம் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பவுடர் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியும் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு கையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே போட்டு கையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்புல நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் 1/2 கிலோ கார மீன் கிடச்சிதுங்க. மஞ்சப்பொடி உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் வடகம் போட்டு தாளிச்சிட்டு ரெடி பண்ண குழம்பையும் ஊற்றி விட்டுடலாம். கடாயில் குழம்பு கூட்டினோடனே போடலாங்க. ஆனால் இந்த மீன் போட்டதுமே கரைஞ்சிரும். அதனால் குழம்பை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு மீன் நான் குழம்புல போடுறேன். மீன் போட்டதுமே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். மீன் குழம்புல போட்ட மீனும் குழம்போட சேர்த்து நல்லாவே வெந்துருச்சுங்க. கரண்டி போட்டு மீன் உடையாத அளவுக்கு கிளறி விட்டுடலாங்க. ரைஸோட இந்த மீன் குழம்பு